பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே தேவையான அடிப்படை விஷயங்கள் என்ன அப்படின்னா, இருக்கிறதுக்கு இடம், சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, போட்டுக்கிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸுங்க. அந்த மாதிரி ஒரு இதுதான் நமக்கு அத்தியாவசிய தேவைன்னு சொல்லுவாங்க. இதில் இருக்கிறதுக்கு இடம் என்பது ரொம்பவே மஸ்ட்டு. நம்ம தங்குகிற இடம் நமக்கு ஒரு பாசிட்டிவான இடமா இருக்கணும். நம்ம பார்க்குற இடம், அதாவது பார்க்க போகிற வீடுமே பாசிட்டிவாக இருக்குதா, நமக்கு தேவையான எல்லாமே அங்கே இருக்குதா, அத்தியாவசிய தேவைகள் எல்லாமே அங்கே இருக்குதா. சுருக்கமாக சொல்ல போனால், இப்போ நான் ஒரு வாடகைக்கு ஒரு வீடு பார்க்க போகிறேன், இல்லை நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, அங்கே நமக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளை தான் முதல்ல பார்க்கணும். இந்த வீட்டில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குதா, அது போக எனக்கு தேவையான இந்த கிச்சனாக இருக்கட்டும் எல்லாமே நல்லா தான் இருக்குது, எனக்கு இதுவே போதுங்க, அதனால எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறத விட, எனக்கு கார் பார்க்கிங் பெருசாக வேணும், இந்த இடத்துல கார் பார்க்கிங் இருக்குது, ஓகே, எனக்கு மாடலர் கிச்சன் வேணும், ஓகே, இந்த 2 இருந்தால் போதுமா, இந்த 2 மட்டும் இருந்தால் போதுமா, இது அத்தியாவசியம்தான். ஏன்னா வாடகை வீடாக பார்க்க போகும்போது நீங்கள் இதையும் பார்க்கலாம், ஆனால் அதை மட்டுமே பார்க்கக்கூடாது. எதனால் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒருத்தவங்க அனுப்பியிருந்தாங்க, ஒரு பொண்ணு அனுப்பியிருந்தாங்க. அந்த ஸ்டோரியை நான் படிக்க நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு நடந்த அமானுஷ்யமாக இருக்கட்டும், அவங்களுக்கு நடந்த அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், உயிர் தப்பி கிட்டத்தட்ட ஒரு சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்திருக்கிறாங்க அந்த குடும்பம், கை குழந்தையோட. அதாவது அவங்களுக்கு 2 குழந்தைங்க. அதை நம்ம கதைக்குள்ளே சொல்கிறேன். இதுலேருந்து எனக்கு நிறையா ஒரு சில மாரல்ஸ்லாம் தெரிய வந்துச்சுங்க. நிறைய டவுட்டுமே இருக்குது, உங்களுக்குமே அது வரும், நீங்கள் அதை லாஸ்ட்டில் நம்ம பேசலாம். பட் எனக்கு இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சுங்க. என்னென்னா, நம்மளோட அத்தியாவசிய தேவைக்கு தான் வீடு பார்க்கணும். ஆடம்பர தேவைக்கு பார்க்குறோம் அப்படின்னா அது நம்மளை எந்த இடத்துல போய் விடும், நம்மளை மட்டும் இல்லை, நம்மளை சேர்ந்தவங்களையும் நம்ம குடும்பத்தையும் அழிக்கிற அளவுக்கு, அதாவது சாகிற அளவுக்கு கொண்டு போய் விடும் அப்படிங்கிறத நான் இந்த ஸ்டோரியிலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் வாடகைக்கு இருக்க போகிற வீட்டுக்கு நம்ம தான் பே பண்ண போகிறோம், அதாவது என்னோடய ஹஸ்பண்ட் தான் பே பண்ண போகிறோம், இல்லை நான் தான் பே பண்ண போகிறேன், அதை எப்படி நீங்கள் ஆடம்பரத்தை பார்க்காதீங்க. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. மேபி நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஆடம்பரத்தை மட்டும் பார்த்து, அதாவது எனக்கு இந்த மாடலர் கிச்சன் இருக்குது அதனால நான் இந்த வீடை பிடிக்கிறேன், மற்றபடி எனக்கு இது என்ன திசையில் இருக்குது, என்ன மாதிரி நெகட்டிவிட்டி, இதெல்லாம் எனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா ஒரு கேங்கு. அதாவது கார் பார்க்கிங் மட்டும் இருந்தால் போதும், அந்த வீட்டில் பேய் இருந்தாலும் பரவாயில்ல, நாய் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த வீட்டுக்கு போனால் நான் நாசமாக போனாலும் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். நம்மளோட மதனந்தபுரம் ஸ்டோரி எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரில. அதவங்க கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்துருந்தீங்க அப்படின்னா டிட்டோ நமக்கு மதனந்தபுரம் வீட்டில் என்ன நடந்துச்சோ அதுதான் இவங்களுக்கும் நடந்திருக்கு. இவங்களுமே லாக்டவுனில் தான் ஒரு ஹாரர் ஹவுஸில் மாட்டிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே அவங்க என்னென்ன பாதையெல்லாம் கடந்து வந்தாங்க, எதனால் அந்த வீட்டில் லாக் ஆனாங்க, அந்த வீட்டில் என்ன இருக்குது, அந்த வீட்டில் இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்க, எப்படி அவங்களோட உயிரை காப்பாற்றிக்கிட்டாங்கங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு பேர் நூர்ஜஹான்ங்க. நூர்ஜஹானோட ஹஸ்பண்ட் பேர் சாகுல் ஹமீது. இவங்க 2 பேருக்குமே அரேஞ்ச் மேரேஜ் தாங்க. இவங்க வேலூரை சேர்ந்தவங்க. 2011 இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணத்துக்கு அப்புறமா நூர்ஜஹானோட ஃபேமிலி தனியாக இருக்கிறாங்க. சாகுல் ஹமீதோட ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மா, இந்த சாகுல் ஹமீது அவரோட தம்பி ஒருத்தர். ஸோ இவங்க எல்லாருமே கல்யாணத்துக்கு அப்புறமா ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருக்கிறாங்க. 2012 இவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுங்க, பெண் குழந்தை. அவங்க பிறந்ததுக்கு அப்புறமா இவங்க 2 பேருமே கொஞ்சம் செப்பரேட்டாக வெளியே வந்துடலாம், தனியாக வாழலாம். ஏன்னா தேவையில்லாத சண்டைகள், சில சச்சரவுகள்லாம் அவங்க வீட்டில் அப்பப்போ வர்றதுனால அவங்க ஹஸ்பண்டே சொல்கிறாரு. பொதுவாக எல்லார் வீட்டில் ஒய்ஃப் தான் சொல்லுவாங்க தனி கொடுத்தனம் போயிடலான்னு. இங்கே அவங்க ஹஸ்பண்டே சொல்கிறாரு, நம்ம தனி கொடுத்தனம் போயிடலாமா, நம்ம தனியாக போயிட்டு கொஞ்சம் லைஃப்பை இன்னும் கொஞ்சம் குழந்தைக்காக வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தனியாக வந்துடுறாங்க. தனியாக வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன வீடு எடுக்கிறாங்க, ஒரு 1 BHK கிரவுண்ட் ஃப்ளோர் எடுக்கிறாங்க. அங்கே இவங்களுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துருக்குதுங்க. சாகுல் ஹமீது அவரோட கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ப்ராப்பர் முஸ்லீமாக இருப்பார். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம் ஃபேமிலினே சொல்லலாமாங்க. 5 வேளை தொழுவாராம். இந்த மந்திரம், மாந்திரீகம், அப்புறம் இந்த கயிறு கட்டுறது, தர்காவுக்கு போகிறது, இதிலெல்லாம் எதுலேயுமே சுத்தமாக அவருக்கு நம்பிக்கை கிடையாது. அவருக்கு எதுனாலும் இறைவன்கிட்ட கேட்கணும்.
இறைவன் கிட்ட தான் நேரடியாக நான் வழிபடுவேன், இறைவன் கிட்ட தான் நான் எதுனாலும் கேட்பேன், மற்ற எது மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டருங்க. நூர்ஜஹான் எப்படின்னா பக்கத்தில் நெய்பர் கூட வந்து பழகவே மாட்டாங்களாம். இந்த குழந்தைய வச்சுருக்காங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்கு குழந்தைய விடுறது, அவங்க குழந்தைங்களோட பேச விடுறது, இந்த மாதிரி அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்களாங்க, யாருக்கிட்டையுமே வச்சுக்க மாட்டாங்களாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு ஃபேமிலி தனியாக ஒரு தனி கொடுத்தனம் 1BHKல இருக்கும்போது அவங்க வெளியே நூர்ஜஹான் வந்து யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க, குழந்தைய மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்க பேபியை மட்டும் பார்த்துக்கிட்டு அவங்களோட லைஃப் இப்படியே ரன் ஆகிட்டு இருந்திருக்குங்க. சாகுல் ஹமீது மார்னிங் வேலைக்கு போனார் அப்படின்னா அவர் வந்து ஒரு சைட் இன்ஜினியராக இருக்கிறாரு, ஐ மீன் பில்டிங்லாம் கட்டுற ஒரு இன்ஜினியரிங் அதுக்கு தான் படிச்சிருக்கிறாரு. அவர் மார்னிங் 8 o'clock வீட்டை விட்டு போனார்னா நைட்டு தான் வருவாராங்க. நைட்டு 9 மணி ஆகுமா இல்லை 10 மணி ஆகுமா அன்டைமில் கூட வருவாராம். ஸோ அது வரைக்குமே குழந்தைய பார்த்துக்கிட்டு இவங்க தனியாக தான் இருக்கணும் நூர்ஜஹான் வீட்டில். இவங்களுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அந்த வீடு செட் ஆகலை. என்ன அப்படின்னா குழந்தைக்கு அதிகமாக கொசு கடிக்கிறனால அடிக்கடி எந்திரிச்சு அழுகிறது, ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருந்திருக்குது. குழந்தைக்கு அப்பப்போ ஃபீவர் வேறு வந்தனால நூர்ஜஹான் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க கிரவுண்ட் ஃப்ளோராக வேறு இருக்குது, பக்கத்துலேயே வந்து இந்த காவா மாதிரி ஏதோ ஓடிட்டு இருக்குமா, ஸோ இது வேணாங்க, நான் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு வந்தோடனே மாடலர் கிச்சன் இருக்குங்கிறதுக்காக நான் பாட்டுக்கு எடுத்துட்டேன், இப்போது எனக்கு கஷ்டமாக இருக்குதுங்க, வேணாம் நம்ம வேறு எதனா வீடு பார்த்து போயிடலாமான்னு சொல்லும்போது 2013 அதாவது இவங்க ஒரு வருஷம் அந்த வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. 2013 வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க வெளியே. 2013 எண்டில் டிசம்பர் எண்டில் வந்து வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து நிறையா வீடு பார்க்குறாங்க, எந்த வீடுமே செட் ஆகலை. அவர் இந்த புரோக்கர் கமிஷன் கொடுத்து புரோக்கரை வச்சு பார்க்குறது இந்த மாதிரி வேலைலாம் அவருக்கு ஆகவே ஆகாது. எதுனாலும் டைரெக்டாக அவர் போய் பார்த்து முடிவு பண்ணணும், அவங்க ஒய்ஃப் முடிவு பண்ணணுங்கிற மாதிரி அவரோட கேரக்டருங்க. ஸோ சாகுல் ஹமீது வந்து அவங்க ஒய்ஃப் நூர்ஜஹானை கூப்பிட்டு போயிட்டு நிறைய வீடு காட்டுறாரு. எந்த வீடுமே அவங்களுக்கு செட் ஆகலை. ஒரு வீடு செட் ஆகுதுங்க. அந்த வீடுமே உள்ளே வந்து ஃபர்னிஷ்டாக இருக்குது, நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே நூர்ஜஹானுக்கு பிடிச்சிருக்குதுங்க. அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறமும் அவங்க அங்கே சஸ்டெயின் பண்ணலைங்க. எதுக்குடா இந்த வீட்டுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இந்த நெய்பர்ஸோட தொல்லை, ஹவுஸ் ஓனரோட தொல்லை, தண்ணி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிரச்சனை வந்திருக்குதுங்க. இப்போது மறுபடியும் 2014 மார்ச் மாதம் இவங்க வந்து வீடு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. வீடு பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறமா ஒரு வீடு வந்து ரொம்பவே பிடிச்சிருக்குது இவங்களுக்கு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இவங்களுக்கு வீடு இருக்குது, கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஹவுஸ் ஓனர் இருக்கிறாங்க. அந்த வீட்டை சுற்றிலுமே ஒரு பெரிய கிரவுண்டு மாதிரி இருக்குமாங்க, அதாவது அவ்வளோ பெரிய வீடாக, அது மாளிகை மாதிரி இருக்குமா. வெளியே வந்து அவங்க நிறையா செடி கொடிகள்லாம் வளர்க்குறது, அது போக பின்னாடி ஒரு பாதாம் மரம் வேறு இருக்குமா. அந்த வீடே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி சூப்பராக இருக்குமாங்க, பார்த்தாலே வந்து ஏதோ ஒரு கார்டனுக்குள்ளே போன மாதிரி இருக்குமா. உள்ளுக்குள்ளே கார் பார்க்கிங் வேறு, 3-4 கார் கூட நிப்பாட்டலாமா, அவ்வளோ பெரிய பார்க்கிங்க்குன்னு சொல்லிட்டு இல்லை, ஒரு கிரவுண்டு மாதிரி இடம் இருக்குதான். இதெல்லாம் பார்த்த உடனேயுமே இப்போ மறுபடியும் நூர்ஜஹான் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, ஏங்க சூப்பராக இருக்குதுங்க, ஃப்யூச்சரில் ஒரு வேளை நம்ம வந்து கார் வாங்குகிறோம் அப்படின்னா இங்கே நிப்பாட்டிக்கலாங்க, இதுக்கு முன்னாடி நம்ம போன வீட்டில் கார் பார்க்கிங் கிடையாதுங்க, ஆண்டவனாக பார்த்து தான் நம்மளை இங்கே கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, நம்ம வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அப்படிங்கும்போது அவர் ஒரு இக்கு வைக்கிறாரு. இல்லடி, இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து கிறிஸ்டின் ஃபேமிலி, அவங்க அது எனக்கு தெரியாது, நம்ம பார்க்க வரும்போது வெளியே டூலெட் போர்டு இருந்துச்சு, நான் பார்த்துட்டு உன்னை டைரெக்டாக கூப்பிட்டு வந்துட்டேன், என்ன ஏதுன்னு கேட்காம கூப்பிட்டு வந்துட்டேன், இப்போ ஒரு வேளை நம்ம முஸ்லீம்ங்கிறனால விடுவாங்களா என்னன்னு தெரிலன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளே ஒரு தாட்டுங்க. இது எல்லாத்தையுமே மீறி அதை உடைக்கிற விதமாக ஹவுஸ் ஓனர் வந்து நல்லா பேசுகிறாங்க. ஏங்க முஸ்லீம்னா என்னங்க இருக்குது, இதில் என்னங்க இருக்குது, நாங்கள் அந்த எம்மதம் சம்மதம் தான், நீங்கள் வாங்க, உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்குதான்னு பாருங்கள், எனக்கு தேவை நல்ல ஃபேமிலி, நல்லா பார்த்துக்கணும் வீடை, அவ்வளோதானே தவிர்த்து மற்றபடி நான் எதையும் பார்க்குற ஆள்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஹவுஸ் ஓனரும் அவங்களோட ஒய்ஃபும் வந்து ரொம்ப தங்கமானவங்களாங்க, வயசானவங்க தான், ரொம்ப தங்கமானவங்க, ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு வீடுமே பிடிச்சிருது. அட்வான்ஸ் வாடகைலாம் எவ்வளோன்னு சொல்லும்போது அஃபோர்டபுளாக உங்களுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கன்னு இருக்கிறாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோக்கு கொடுத்தீங்க, உங்களுக்கு எவ்வளோ வரும், எனக்கு 45,000 தான் சார் வரும், சரி அதையே கொடுத்துருங்க. இல்லை இது பெருசாக இருக்கே வீடு 2BHK, நான் 1BHKவே எவ்வளோ கொடுத்தேன் சார், இப்போவும் சொல்கிறேன், எனக்கு தேவை நல்ல ஃபேமிலி, என் வீடை நல்லா பார்த்துக்கணும், எங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இப்போது நூர்ஜஹானுக்கும் சாகுல் ஹமீதுக்கும் செம்ம சந்தோஷங்க. என்னடா இது இவ்வளோ நல்லவராக இருக்கிறாங்க, நமக்கு இந்த மாதிரி வீடு கிடைக்கிறது பெரிய கஷ்டம், இத்தனைக்கும் 6,500 கொடுத்தா போதுன்னு இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டுக்கு 1800 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு வீட்டுக்கு, அதுவும் மாடலர் கிச்சன், இவ்வளோ வசதிகள் இருக்குது, வெளியே கார் பார்க்கிங் இருக்குது, எல்லாமே இருக்கிற வீட்டுக்கு 6,500 தான் வாடகை, 45,000 தான் அட்வான்ஸு. அதுவுமே கொடுக்க முடிஞ்ச அளவு கொடுங்க, ஒரு 30 ரூபா மட்டும் முதல்ல கொடுங்க, அப்புறமா மீதி 15,000 கொடுங்கிற மாதிரி அவ்வளோ சலுகைகள் இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு வர்றதுக்காக தான் நம்ம இத்தனை நாள் ஒரு 2-3 வீடு மாறி வந்திருக்கிறோம், இங்கே இந்த வீடை வந்து நம்ம இருந்துடணுங்க, இங்கேயே இருந்துட்டு இந்த வீடை வாங்குகிற அளவுக்குலாம் பேச்சுவார்த்தைகள்லாம் போய் இவங்க இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. இவங்களுக்கு கொஞ்ச நாள் அப்படியே கழியுதுங்க.
இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நூர்ஜஹானோட கேரக்டரே உடையுதுங்க. என்னன்னா அவங்க நெய்பர்ஹுட் கிட்ட பேச மாட்டாங்க. அதாவது ஹவுஸ் ஓனர்கிட்டயோ இல்லை வெளியே இருக்கவங்க கிட்ட அவ்வளோ பேச மாட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஆனால் கீழே இருக்கிற அந்த கிறிஸ்டின் ஆண்டி இருக்காங்க இல்லையா, அதாவது இந்த ஹவுஸ் ஓனர், அவங்களுக்கும் நூர்ஜஹானுக்கும் ஒரு ஒரு பெரிய நல்ல பாண்டிங் வந்துருக்குதுங்க. சாப்பாடு வந்து ஷேர் பண்ணிப்பாங்களாம். அவங்க வீட்டில் எதனா கிறிஸ்டின் பண்டிகை வந்துச்சுன்னா அவங்க வந்து இவங்க வீட்டுக்கு வந்து பிரியாணி கொடுக்குறது, இவங்க வீட்டில் வந்து ரம்ஜான் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா, முஸ்லீம் ஃபெஸ்டிவல் எதனா வந்துச்சு, இல்லை பாப்பாவுக்கு பிறந்த நாள் வருதுன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, அவங்கக்கிட்ட இவங்கள பற்றி ஷேர் பண்ணிக்கிறது, அவங்க இவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகிருக்குதுங்க. இந்த டைமில் இவங்களுக்கு ஒரே ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்திருக்கு. என்னென்னா, கீழே இருக்கிற ஓனர் கிறிஸ்டின் ஃபேமிலிங்கிறனால நைட்டு 12 மணிக்கு மேலே ஒரு 12 to 12:30க்குள்ளே கிட்டார் ப்ளே பண்ணுற சவுண்டு கேட்குமா. கிட்டார் ப்ளே பண்ணுற சத்தம், அப்புறம் அந்த ஃபாதர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து ஏதோ ஜெபம் பண்ணிக்கிட்டு ரொம்ப ரொம்ப சத்தமாக இருக்குமாங்க. அது ஒன்று தான் இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ். மீன்ஸ் குழந்தைய தூங்க வச்சுட்டு இருப்பாங்க, அந்த நேரத்தில் வந்து சத்தம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவங்களால குழந்தை அழுதுகிட்டு எந்திரிச்சிடும் இல்லையா, அந்த மாதிரியான டிஸ்டர்பன்ஸ் இருந்தனால இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, அதெல்லாம் பார்க்க முடியுமாப்பா, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்துக்கிறாங்க. ஸோ சாகுல் ஹமீதுக்கும் நூர்ஜஹானுக்கும் வீடு, ஹவுஸ் ஓனர் எல்லாருமே செட் ஆகிடுறாங்க. இந்த சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லா வீட்லேயும் இருக்கிறது தாங்க. பெரிய பெரிய மிஸ்டேக் பார்த்துட்டு வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக தெரியாதுங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட லைஃப்பும் ஜாலியாக நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆனால் ஒரு நாள் நைட்டு ஒரு 12 to 1 மணி இருக்குமாங்க, இந்த சத்தம் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்லையா, கீழே வந்து இவங்க கிட்டார் ப்ளே பண்ணுறது இந்த மாதிரி இதெல்லாம் சத்தத்தில் இவங்களுக்கு தூக்கம் வரல. நூர்ஜஹானுக்கு சாகுல் ஹமீது நல்லா தூங்குறாரு, குழந்தையும் நல்லா தூங்குறாங்க. இந்த டைமில் இவங்க மேலே யாரோ ஒருத்தர் எகிரி குதித்து ஓடின மாதிரி இருந்திருக்குதுங்க. அதாவது இப்போ நீங்கள் படுத்துக்கிட்டே இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மேலே யாராச்சும் ஏறி ஓடினா உங்களுக்கு ஃபீல் ஆகும்ல, யாரோ மிதிச்சுட்டு போன மாதிரி ஃபீல் ஆகும்ல, அந்த மாதிரி நூர்ஜஹானுக்கு ஃபீல் ஆகிருக்குது. என்னடான்னு சொல்லிட்டு டக்குன்னு பதறி அடித்து எந்திரிச்சு பார்த்தா அங்கே யாருமே இல்லை, மயான அமைதியாக இருக்குது. ரூமே பெரிய ரூம், இவங்களோட ரூம் வந்து 10க்கு 20 அவ்வளோ பெரிய ரூமா. மாஸ்டர் பெட்ரூம், அதில் அட்டாச் பாத்ரூம், பெரிய கட்டில் சென்டரில் தான் போட்டு படுத்துருப்பாங்க. இப்போது நூர்ஜஹானுக்கு சாகுல் ஹமீதை எழுப்பி இதை சொல்லலாமா வேணாமான் இருந்திருக்கு. ஏன்னா முதல் முறையாக அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டி நடந்திருக்குது அந்த வீட்டில். அவங்க லைஃப்லேயே நல்லா தெரியுது அவங்க மேலே யாரோ ஒருத்தர் ஏறி ஓடி இருக்கிறாங்க. ஆனால் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஹஸ்பண்டாக இருக்கட்டும் குழந்தையாக இருக்கட்டும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது கட்டிலுக்கு கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. யாரோ ஒருத்தர் இப்போ கட்டிலுக்கு அடியில் போயிட்டு எந்திரிக்கும் போது டம்முன்னு முட்டுனா, தலையில் முட்டுனா ஒரு சத்தம் கேட்கும் இல்லையா, அந்த சத்தம் கேட்குது. யார் கட்டிலுக்கு அடியில் இருக்கா? இவங்க எல்லோரும் மேலே தானே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. நூர்ஜஹானுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை நம்ம ஏதோ ஓவராக பயப்படுற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குதுங்க. ஏன்னா இவங்க ஆல்ரெடி கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷனில் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வந்து காலையில் வீட்டை விட்டு வேலைக்கு போயிடுவார். இவங்க வந்து அந்த பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு இவங்க மட்டும்தான் வீட்டிலே இருந்துருக்கிறாங்க. நல்லா பேசி வளர்ந்த பொண்ணு குடும்பத்தோட இப்போ தனிமையிலேயே இருந்து ஹவுஸ் ஓனர்ஸுமே வந்து அவங்களுக்கு வேலை இருக்கிறனால வெளியே போயிடுவாங்களாம். அவங்களுமே ஈவினிங் டைமில் தான் வருவாங்களாம். ஸோ ஒரு ஃபுல் டேவுமே இந்த பொண்ணு மட்டும் தனியாக இருக்கும். ஒரு மாதிரி ஏதோ இந்த போஸ்ட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க இல்லையா, அது மென்டல் டிப்ரெஷன் எல்லாம் சேர்ந்து நூர்ஜஹானுக்கு ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆகி நிறைய ஹாலுசினேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை அவங்க டாக்டர்கிட்டையுமே கன்சல்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயம்லாம் சாகுல் ஹமீதுக்கு தெரியாது. அவங்க டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அம்மா நீங்கள் தனியாக இருக்கிறனால குழந்த பார்த்துக்கிட்டு உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் மென்டல் டிப்ரெஷன் மாதிரி இருக்குது, நீங்கள் வந்து ஏன் இன்னொரு குழந்தைக்கு வந்து ட்ரை பண்ணக்கூடாது, அடுத்து ஒரு குழந்தைக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ரெஷன்லேருந்து நீங்கள் தப்பிச்சிடலாம், வேறு மாதிரி உங்களுக்கு மைண்ட் டைவெர்ட் ஆயிரும், அப்புறமா அது எப்படி வேணாலும் மாறலாமா லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது நைட்டு யாரோ ஒருத்தர் மேலே ஏறி ஓடுனது இதெல்லாம் வந்து ஏன் ஹாலுசினேஷனாக இருக்கக்கூடாது, கீழே வந்து முட்டுறதும் ஏன் வந்து ஹாலுசினேஷனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களே தேர்த்திக்கிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் நைட்டு இவங்க வந்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு யாராது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாரு. இப்போ நூர்ஜஹானும் தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு என்னாச்சுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, மா யாரோ மேலே ஏறி ஓடின மாதிரி இருந்துச்சுமா. என்னங்க சொல்கிறீங்க? ஆமாம்மா எனக்கு ஃபீல் ஆச்சுமா, யாரோ ஒருத்தவங்க மேலே ஏறி என் முதுகில் மிதிச்சுட்டு ஓடினாங்க, நான் எந்திரிச்சு பார்த்தா எல்லாருமே தூங்கிட்டு இருக்கீங்கன்னு. இப்போ தான் நூர்ஜஹானுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. அப்போ அவங்களுக்கு வந்தது ஹாலுசினேஷன் கிடையாதா, என்னவா இருக்கும்? இவங்க 2 பேரும் இந்த மாதிரி கான்வர்சேஷன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கீழே ஹவுஸ் ஓனர் வீட்டில் சத்தம். ஹவுஸ் ஓனர் அம்மா இருக்கிறாங்க இல்லையா, அந்த கிறிஸ்டின் ஆண்டி வந்து அழுகுறாங்க, கத்துறாங்க.
என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டோரை ஓப்பன் பண்ணிட்டு கீழே போய் பார்த்துருக்குறாங்க. ஆம்புலன்ஸ் வந்திருக்குது. அதில் அந்த அம்மாவை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. அந்த அப்போதைக்கு எதுவும் கேட்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறனால, சார் நான் வரணுமா சார்னு சொல்லி இவர் கேட்டிருக்கிறாரு சாகுல் ஹமீது. இல்லைப்பா ஒன்றும் வேணாம், வேணாம், வீடை மட்டும் லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாவி எடுத்து வச்சிருப்பா, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு பதட்டத்தோடு போயிருக்கிறாரு. ஸோ அன்னைக்கு நைட்டு இவர் மேலே யார் எந்திரிச்சு ஓடினாங்க, இந்த டாக்கை விட்டுட்டு ஓனர் அம்மாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சும்னு சொல்லிட்டு அதில் மைண்டு போயிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் இவர் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் அங்கிள் வந்திருக்கிறாரு. அவங்களும் வந்துட்டாங்க, ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போனவங்க வந்துட்டாங்க, காலையில் டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்கிறாங்க. என்னாச்சு சார்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைப்பா, அவளுக்கு கொஞ்சம் ஹார்ட் பேஷண்ட்டுங்கிறனால நைட்டு வந்து அட்டாக் மாதிரி வந்துருச்சு, அதனால தான் தூக்கிட்டு போனோம், ஒன்றும் இல்லைன்ட்டாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணுன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதுக்கு அடுத்த நாளில் இருந்தாங்க விஷயமே ஆரம்பிச்சிருக்குது. டெய்லியும் நைட்டு ஒரு 12 to 12:30 இவங்க முதுகுக்கு மேலே யாரோ ஓடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஹவுஸ் ஓனர் கீழே அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி கரெக்டாக அதே டைமிங்கில் கத்தி அழுகிறது, ஒரு மாதிரி அமானுஷ்யமாக இருக்குமா அவங்க கத்துறது அழுகிறதே. என்னடா இவ்வளோ பெரிய பொம்பளை வந்து ஏன் இப்படி குழந்த மாதிரி அழுகணுங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியாக நிறைய விஷயங்கள் அமானுஷங்கள் நடக்க ஆரம்பிக்குது. இதுக்கு நடுவில் நூர்ஜஹானுக்கு ஒரு கை வந்து சுத்தமாக வரலையாங்க, ஒரு மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்கு. அவங்களால கையவும் தூக்க முடியல, அதை அசைக்கவே முடியாத அளவுக்கு பெயின் வந்துருக்குது. இவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்ட் ப்ராப்ளம் வர மாதிரி, அதாவது நெஞ்சு படப்படன்னு அடிக்க ஆரம்பித்து எல்லாமே நெகட்டிவிட்டியாக நடக்க ஆரம்பிக்குதுங்க இவங்க வீட்டில். இவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து தொழிலில் கொஞ்சம் டவுன் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. அது போக இவங்களாலே உணர முடியுது இந்த வீட்டில் இவங்களை தாண்டி யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி. நூர்ஜஹான் வீட்டில் இருக்கும்போது கிச்சனில் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்களாம். குழந்தை, அந்த பெண் குழந்தை இருக்காங்க இல்லையா, அவங்க அழுதுகிட்டே இருப்பாங்களாம், எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு யாராச்சும் ஒருத்தவங்க ஏய் அழுகாது அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு எந்த தாயாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே காண்டாகி கடுப்பாகி திட்டுவாங்க இல்லையா, அப்படி திட்டும்போது அந்த குழந்தை ஒரு அமைதியாக இருக்கும். அதாவது ஒரு இடத்துல இப்போ நான் இங்கே என் குழந்தைய பார்த்து திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், என் குழந்தை என்னையை பார்த்து அப்படியே அழுதுகிட்டே ஒரு மாதிரி உட்காந்துருப்பான். அதே மாதிரி அழுதுகிட்டே இருக்கிற குழந்தை திடீர்னு நிப்பாட்டுமாங்க. என்னமோ எதுன்னு சொல்லிட்டு இவங்க அந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே போட்டு போய் பார்த்தா ஏதோ ஒரு மூளையை அவங்க வீட்டோட ஒரு கார்னரை பார்த்து அழுதுகிட்டே விரல் இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே அழுக மாட்டேங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்குமா. இது எல்லாத்தையும் பார்க்க நூர்ஜஹானுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. இது நம்ம தப்பு தானோ, நம்ம இந்த வீடை பார்த்துருக்க கூடாதோ, சரி நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிவிட்டு நம்ம வீடை காலி பண்ணிடலாம்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாகுல் ஹமீது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நூர்ஜஹான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி வீடை காலி பண்ணிடலாங்க அப்படிங்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு அப்படிலாம் காலி பண்ண முடியாது, நமக்கு நடக்கிறதெல்லாம் வந்து இந்த நேரம் காலம் அந்த மாதிரிலாம் கிடையாது, எனக்கு இதிலலாம் நம்பிக்கை இல்லடி, நம்மளோட மைண்ட் செட்டு தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறதுக்கு ரெஸ்பான்ஸே பண்ணாமல் என்னென்னமோ பேசியிருக்கிறாரு. இந்த சமயத்தில் ஹவுஸ் ஓனர்ஸ் அந்த கிறிஸ்டின் ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த வீடை காலி பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கிற எங்கள் இன்னொரு வீடு இருக்குப்பா, அங்கே எங்களுக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குது, ஒய்ஃபுக்கு வேறு உடம்பு முடியல, அதனால் நான் அங்கே போகிறேன்னு சொல்லிட்டு காலி பண்ணுறாரு இமீடியட்டாக. சொந்த வீட்டுக்காரரு கீழே தான் இருக்கிறாரு, அவருக்கு அந்த இடத்துல எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, நல்ல வெல் செட்டில்டான ஒரு ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி. எந்த ஒரு அறிகுறியுமே இல்லாமல் திடீர்னு, அதாவது எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனுமே சொல்லாமல் திடீர்னு இவங்களுக்கு சொல்லணும்னு அவங்களுக்கு அவசியம் இல்லை, ஆனால் இவங்களுக்கு பயம் வரும் இல்லையா இந்த நூர்ஜஹான்ங்கிறவங்களுக்கு, எதனால் அவங்க இந்த வீடை காலி பண்ணிட்டு போகிறாங்க, சொந்த வீடை காலி பண்ணிட்டு எதுக்காக கோயம்புத்தூரில் சொந்த ஊரில் இன்னொரு வீடு இருக்குன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியலையே, எதனால் போகிறாங்க, அந்த ஆன்ட்டிக்கும் உடம்பு இல்லைங்கிறாங்க, எதனால் உடம்பு முடியாதவங்க ஏன் அங்கே போகணும், இங்கேயே இருந்து பார்த்துக்கலாமே, இப்படி பல தாட்ஸ் அவங்க மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. ஹவுஸ் ஓனர்ஸுமே இவங்க சந்தேகப்படுறதுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டு எந்த ஒரு ப்ராப்பர் ரீசனுமே சொல்லாமல் வீடை காலி பண்ணிட்டு போயிருக்கிறாங்க. இவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போனதுக்கப்புறமா டெய்லியுமே நைட்டு இவங்க வீட்டில், அதாவது நூர்ஜஹான் வீட்டில் ஒரு அமானுஷம் நடக்குமா. என்ன அப்படின்னா, இவங்களோட ஹால் பெரிய ஹாலுங்க, ஒரு மெயின் டோரை ஓப்பன் பண்ண, ஃபஸ்ட் ஃப்ளோரில் மெயின் டோரை ஓப்பன் பண்ணோடனே ஒரு பெரிய ஹால் இருக்குமா. இந்த ஹாலில் டிவிக்கு நேராக ஒரு ஜன்னல் இருக்குமா, அந்த ஜன்னலுக்கு கீழே தான் அந்த பாதாம் மரம் சொன்னேன் இல்லையா, அந்த பாதாம் மரம் இருக்குமா. அங்கே அந்த ஏரியாவை சுற்றிலுமே ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க நடமாடுற மாதிரி ஃபீல் ஆகுமாங்க, யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, இந்த வீட்டில் நீ இருக்காதம்மான்னு சொல்லிட்டு நூர்ஜஹான் கிட்ட சொல்கிறாங்க அந்த ஏரியாவில் பக்கத்து வீட்டுக்காரங்களாம். ஏன்னா அந்த மரத்துக்கு கீழே வந்து ஏதோ சம்திங் இருக்குது, ஏதோ அமானுஷம் இருக்குது, நாங்கள் பார்த்தோம், ஒரு கருப்பு உருவம் நின்றுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவங்களுக்கு பயம் கொடுக்க ஆரம்பிக்குது. எப்போவுமே நைட் ஆனால் இவங்க ஹாலில் யாரோ ஒருத்தர் நடந்து போகிற மாதிரி சத்தம் கேட்குமாங்க.
யாரோ ஒருத்தவங்க உருட்டிகிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா. நம்மளை தாண்டி நம்ம எல்லாருமே பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறோம். அங்கே வெளியே வந்து யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். சின்ன சின்ன சத்தங்கள்லாம் நோட் பண்ணால் தெரியும். அந்த மாதிரி சத்தங்கள்லாம் எதுக்கு வரணும்? இவங்க வெளியே போய் பார்த்தாங்கன்னா லாக் பண்ணி வச்சுருந்த அந்த விண்டோ, நான் சொன்னேன் இல்லையா, அந்த விண்டோ ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா அந்த பாதாம் மரம் கீழே இருக்கும். அதுக்கு அப்படியே பேரலாம் நேராக தான் இவங்களோட வீடு, அதாவது மேலே இவங்களோட ரூம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஹால் இருக்குன்னா அந்த விண்டோ ஓப்பனில் இருக்குமாங்க. நைட்டு போய் பார்க்கும்போது நல்லா தெரியுமா, இவங்க லாக் பண்ணிட்டு தான் தூங்குவாங்களாம். ஆனால் ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், யாரோ ஒருத்தவங்க வெளியே நடமாடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களே போய் எந்திரிச்சு போய் பார்த்தாங்கன்னா அந்த விண்டோ ஓப்பனில் இருக்குமா. ஒன்றுமே புரியலை. இப்போ நூர்ஜஹானுக்கு எப்படியாச்சும் இந்த வீடை காலி பண்ணிட்டு போகணும். பிடிவாதமாக நின்று சாகுல் ஹமீது கிட்ட சொல்லி, இந்த ஒரு அமானுஷம் இந்த மாதிரிலாம் சொன்னால் அவருக்கு ஒத்து போகாதுங்கிறனால அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் போயிடலாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த வீடை ஒரு வழியாக காலி பண்ணிவிட்டு நூர்ஜஹானோட அம்மா வீட்டுக்கு பக்கத்துலேயே வாடகைக்கு ஒரு வீடு பார்த்து அங்கே போயிடுறாங்க. எப்போ இந்த வீடை காலி பண்ணிவிட்டு புது வீட்டுக்கு வேற ஒரு வீட்டுக்கு வந்தாங்களோ அப்போலேருந்து அவங்களுக்கு வந்து அடுத்தடுத்து ஏறுமுகம் தானாங்க. அதாவது எல்லாமே பாசிட்டிவாக நடக்குது. அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அமையுது, அவருக்கு இன்க்ரிமெண்ட் வருது, இவங்க நிறைய ஜுவல்ஸ் சேர்க்குறாங்க. இவங்களுக்கு அந்த உடம்பு முடியாமல் போன அந்த உடல்நலக்குறை நிறையா உடம்புல வச்சிச்சு இல்லையா, அவங்களுக்கு கை வலிக்கிறது, கொஞ்சம் ஒரு மாதிரி மனநல பாதிப்பு மாதிரி இருந்தது, கொஞ்சம் ஹார்ட் பீட்லாம் அடித்து நெஞ்சு வலி வர மாதிரி இருந்தது. இது எதுவுமே கிடையாதான். அடுத்தடுத்து இவங்களுக்கு பாசிட்டிவாகவே நடந்துருக்குது எல்லாமே. காரும் வாங்கிடுறாங்க, இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே காரு வாங்கிடுறாங்க, ஜுவல்ஸ் நிறைய சேர்த்துடுறாங்க, நிறைய சேவிங்ஸில் சேர்த்துடுறாங்க. அது போக இவங்க மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. இவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறக்கிறாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது. இப்போ நூர்ஜஹானை விட சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா அது இந்த உலகத்திலே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கிற இந்த நேரத்தில் மறுபடியும் அவங்களோட குறுக்கு புத்தி எங்கே போகுது அப்படின்னா, வெளியே வந்து கார் பார்க்கிங் இல்லை. இப்போ வாடகைக்கு இருக்கிற வீட்டில் நிறைய சண்டைகள் வருது. என்ன தான் இவங்க நல்லா இருக்கிறாங்க, பாசிட்டிவிட்டியாக இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவனுங்க கொஞ்சம் நெகட்டிவிட்டியாக தான் இருப்பானுங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி சில பேரில் காரை இங்கே நிப்பாட்டக்கூடாது, என்னமோ அவன் வீட்டு வாசலில் போய் நிப்பாட்டுற மாதிரி பேசுவானுங்க இல்லையா. அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காரை இங்கே நிப்பாட்டக்கூடாது, நீ இருக்கிறது வாடகை வீடு, இதில் வந்துட்டு காரு உனக்கு ஒரு கேடா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருக்கிறானுங்க. இப்போ இவங்க ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சண்டை போடுற கேரக்டர். எதனாலும் மூஞ்சிக்கு நேரம் கேட்டு வராங்க, மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாராம். ஸோ வாயை விடும்போது பெரிய பெரிய சண்டைகள்லாம் வரும்போது இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம ஏன் அந்த வீட்டுக்கே போயிடக்கூடாது, எப்படி இவங்களுக்கு அந்த தாட் வந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் உங்களுக்கு தெரியலையாங்க நூர்ஜஹானுக்கு. நம்ம ஏன் அந்த வீட்டுக்கே போயிடக்கூடாது, அதாவது இவங்க எங்கே நொந்து போய் ரொம்ப அடிபட்டு வந்தாங்களோ அந்த வீட்டுக்கு போயிடலாமான்னு கேட்குறாங்க. காரணம், கார் பார்க்கிங்கோட 6500 ரூபாய்க்கு ஒரு வீடு. இப்போ சாகுல் ஹமீதுக்கு கோபம் வருது. ஏய், அந்த வீடு வேணாம், அங்கேருந்து வரணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று தானே என்னை கூப்பிட்டு வந்த, இப்போ ஏன் மறுபடியும் அங்கேயே போகணுங்கிற. இல்லைங்க, கார் பார்க்கிங் இருக்குது, நமக்கு ஏற்ற ஓனர்ஸுங்க, நம்மளை எதுவுமே கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, நம்ம வீடு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி மண்டையை கிளவி மறுபடியும் அதே வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் அங்கே இல்லைங்க. ஹவுஸ் ஓனர்ஸ் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தாங்க இல்லையா, அங்கே வேற ஒரு நெய்பர் இருக்கிறாங்க, அதாவது வேற ஒருத்தவங்க ரெண்ட்டுக்கு இருக்கிறாங்க. அவங்களும் முஸ்லீம் ஃபேமிலி தான். இப்போ இவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது இவங்க முதல்ல இருந்த அதே ஃபஸ்ட் ஃப்ளோர் அதே வீட்டுக்கு தான் இப்போ மறுபடியும் போயிருக்கிறாங்க. கார் பார்க்கிங்கும் இவங்களுக்கு கிடச்சிருச்சு. நூர்ஜஹான் செம்ம ஹாப்பி, சாகுல் ஹமீதுமே செம்ம ஹாப்பி. எதனால் அப்படின்னா அதே 6500 ரூபாய்க்கு தான் அந்த வீடை கொடுத்துருக்குறாங்க. அந்த ஓனர்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு நம்பிக்கையான ஆட்கள் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வருது. 2014 காலி பண்ணி ஓடி வந்தாங்க அந்த வீட்டை விட்டு. 4 வருஷத்துக்கு அப்புறமா அதே வீட்டுக்கு போகிறாங்க, வெல் செட்டில்டு ஆகி. அதாவது வீடு மட்டும்தான் அவங்க வாங்கலை, மற்றபடி அவங்கக்கிட்ட செட்டில் ஆகிடுறாங்க. நூர்ஜஹானும் சாகுல் ஹமீதும் செட்டில் ஆகிடுறாங்க நல்லா. அவங்களுக்கு தேவையான நகைகள், சேவிங்ஸில் காசு, காரு எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. 2018 அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது ஹவுஸ் ஓனர் கீழே இருந்தார் இல்லையா, அந்த வீட்டில் இப்போ ரெண்ட்டுக்கு ஒருத்தவங்க இருக்கிறாங்க இல்லையா, முஸ்லீம் ஃபேமிலி. அவங்க வீட்டில் அம்மா, பொண்ணு, 2 பசங்க. அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்ட் கிடையாது, விடோவங்க. ஸோ இவங்க தான் கீழே இருக்கிறாங்க. இவங்களும் நூர்ஜஹானும் பேசிக்கவே மாட்டாங்களாங்க 2 பேருமே. அதாவது அந்த ஆண்டி வந்து கொஞ்சம் கடுகடுன்னு தான் இருப்பாங்களாம். இவங்களை பார்த்தா கூட மூஞ்சி திருப்பிப்பாங்களாம். இவங்க கார் வச்சுருக்காங்கங்கிறனாலையா, இல்லை ஓனருக்கு ரொம்ப பெட்டுங்கிறனாலையா, ஓனர்கிட்ட வந்து எதனாலும் சொல்லிடுவாங்கங்கிறனாலையான்னு தெரில. ஆரம்பத்துலேருந்தே அந்த ஆண்டிக்கும் இவங்களுக்கும் ஆகவே இல்லைங்க. இப்போ நூர்ஜஹானுக்கு 2வது ஒரு பையன் பிறந்தான் இல்லையா, அந்த பையனுக்கு 2.5 வயசு ஆகுதுங்க. நல்லா பேச ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் பேசுகிறது மழலை பேச்சு தான், ஆனால் அவன் பேசுகிறது புரியும். எந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் குழந்தை பேசுகிறது வந்து புரிஞ்சிக்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஏஜில் இருக்கிற பையன் ஒரு நாள் என்ன பண்ணுறான்னா, இவங்களோட ரூம் வந்து 10x20ன்னு சொன்னேன் இல்லையா, மாஸ்டர் பெட்ரூம். அந்த பெட்ரூமில் நடுவில் ஒரு பெரிய காட் போட்டிருப்பாங்களாங்க. அதில் தான் கீழே வந்து கட்டில், கீழே வந்து அவங்க அந்த பையனோட டாய்ஸ் இதெல்லாம் வந்து அடியில் வச்சுருப்பாங்களாம். இப்போது அந்த பையன் என்ன பண்ணுறான்னா, கட்டிலுக்கு அந்த பக்கமாக
இதுதான் கட்டில்னு வச்சுக்கோங்களேன். இந்த பக்கமாக திரும்பி உட்காந்துக்கிட்டு கட்டிலுக்கு அடியில் பார்த்து யாருக்கிட்டேயோ பேசி சிரித்து விளாண்டுட்டு இருக்கிறான். இதை நூர்ஜஹான் பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. அங்கே யாருமே இல்லை, யார்கிட்ட அவன் பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிட்டு, டேய் என்னடப்பா பண்ணிகிட்டு இருக்கிறேன், யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு சொன்னால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் ஏதோ பேச ஆரம்பிக்கிறான். இவங்க அதை அசால்ட்டாக விட்டுடுறாங்க. சரிப்பா ஓகேப்பா பொம்மை கூட பேசிகிட்டு இருக்கீங்களா, சரிப்பாப்பான்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. அடுத்த நாளும் இதே மாதிரி தனியாக உட்காந்து அந்த பையன் கட்டில் கடியில் இருக்கிற யாரோ ஒருத்தட்ட பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ ஆட்கள் கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. 2வது நாளும் விட்டுடுறாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் அவங்க வேற ஒரு வேலை ப்ரெஷரில் விட்டுடுறாங்க. 3வது நாள் சாகுல் ஹமீது குளிச்சிட்டு இருக்கிறாரு, உள்ள பாத்ரூமில் குளிச்சிட்டு இருக்கிறாரு. இவங்க வெளியே கிச்சனில் வேலை பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்கும்போது இவன் யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாமல் தூக்க சொல்கிறான். கையை வச்சு தூக்குங்கன்னா ஒரு சிக்னல் கொடுப்பானா, அந்த மாதிரி தூக்குங்கன்னு சொல்லிட்டு அந்த கட்டில் பார்த்து பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ நான் தான் அவங்க அம்மான்னு வச்சுக்கோங்க, நூர்ஜஹான்னு வச்சுக்கோங்களேன். அந்த பையன் உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறான் முன்னாடி உட்காந்து. நான் அவனை பார்த்துட்டு மெதுவாக, நான் காலில் கொலுசும் போடல, மெதுவாக கிட்டக்க போய் அவன் என்ன தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக கிட்டக்க வரும்போது யாராச்சும் ஒருத்தர், நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நான் தான் அந்த குழந்தைனா இப்போ பேசிகிட்டு இருக்கேன்னா, டேய் அங்கே பாடுற அவங்க அம்மா வராங்க, அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பினா எப்படி இருக்கும்? இதே ரியாக்ஷனை இதே மாடலேஷனில் அந்த பையன் பண்ணியிருக்கிறான் நூர்ஜஹானை பார்த்து. ஆனால் அந்த கட்டிலுக்கு அடியில் யாருமே கிடையாது. எதனால் அந்த பையன் அந்த ரியாக்ஷன் கொடுத்தான்? எப்படி இந்த அம்மா வந்து பின்னாடி வர்றது அந்த பையனுக்கு தெரியும்? அதுவும் அவன் ரியாக்ஷன்லேயே கன்வே பண்ணுறான். அம்மாவா, என்னம்மா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். அப்போ யார் அவன்கிட்ட அதை கன்வே பண்ணியிருப்பான்? அந்த குழந்தைகிட்ட ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிறாங்க. அந்த இடத்துலையே அவனை பார்த்த மாதிரி அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுக்கிறாங்க. அந்த பையன் மறுபடியும் அங்கிட்டு திரும்பி பேச ஆரம்பிக்கிறான் யாருக்கிட்டேயோ. இப்போது சாகுல் ஹமீது உள்ள ரெஸ்ட் ரூம்லேருந்து வெளியே வர்றாரு. என்னடி பேரஞ்ச மாதிரி நிற்கிறேன்னொடனே உங்களுக்கு தூக்கி போடுது. என்னங்க சொல்கிறீங்க? எங்க இந்த மாதிரி நடந்துச்சுங்க, அவன் யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறாங்க, 2 நாளாக நான் கவனிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தா ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். நான் பின்னாடி வந்தேன், ஆனால் எப்படி அவன் என்னை பார்த்தானே தெரில, நான் கொலுசு கூட போடலன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே சொன்னான். அவர் சிரிச்சிருக்கிறாரு. ஏய் லூசாடி நீ, குழந்தைங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, காற்றுலேயே பேசுவாங்க, சும்மா எதனா ஷேடோவை பார்த்து பேசுவாங்க, சும்மா அதெல்லாம் கண்டுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிருக்கிறார். இவங்களுக்கு ஒரு பயம். ஏன்னா இந்த சுச்சுவேஷன் நமக்கு நடந்தால் நமக்கு எப்படிங்க இருக்கும்? அந்த குழந்தை எதுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நூர்ஜஹானுக்கு என்ன பண்ணுறதுனே தெரிலங்க. அன்னைக்கு மதியம் குழந்தையோட ஏதோ ஒரு பொருளை வந்து காரில் இருக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. கீழே போகும்போது மதியம் ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. இந்த கீழ் வீட்டு ஆண்டி முதல் முறையாக இவங்களை பார்த்து பேசுகிறாங்க. யார்? நூர்ஜஹானை பார்த்து. வானத்தை பார்த்துருக்குறாங்க, பின்னாடி பார்த்துருக்குறாங்க, அந்த கிரவுண்டை பார்த்துருக்குறாங்க. இப்போ இந்த பொண்ணை பார்த்து பயந்துக்கிட்டே, நூறு நீங்கள் இங்கெல்லாம் வரக்கூடாதுமா, நீ முதல்ல மேலே போ, இந்த டைம்லலாம் நீ வெளியே வரக்கூடாது, மேலே போ அப்படிங்கிற மாதிரி அரட்டி இருக்கிறாங்க. அரட்டுன்னா பயத்தில் அரட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. என்னாச்சுமா, ஏன் இந்த மாதிரிலாம் கத்துறீங்க, என்னாச்சு, ஏன் வரக்கூடாது, நான் காரில் என்னோட பொருள் எடுக்க தான் போகிறேன், குழந்தையோட டாய்ஸ் வச்சுருக்கேன். இல்லைம்மா வேணாம்மா, சொன்னா கேளு, போயிரு. ஏன் என்ன? அவங்க சொல்கிற மாடலேஷன்லேயே இவங்களுக்கு பயம் கொடுத்துருக்குது. அவங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கங்கிறது தெரியுது. இவங்க வீட்லேயும் அந்த குழந்தையோட அமானுஷமாக பார்த்து பேசுகிறது, இவங்க மேலே அந்த ஏறி ஓடுறது, பாத்திரம் கழுவிட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ நிற்கிறது, இதெல்லாம் இப்போ இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ என்னவா இருக்குங்கிறத கேட்குறதுக்கு இவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி வந்து, எதனாலும் சொல்லுங்கம்மான்னு சொல்லிட்டு பயந்த மாதிரியே கேட்குறாங்க. இவங்களுக்கு நடந்தது எதையுமே சொல்லலை, நூர்ஜஹானுக்கு நடந்த எதையுமே சொல்லாமல் அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறத கேட்டிருக்கிறாங்க. என்னம்மா நடந்துச்சு சொல்லுங்கம்மா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லைப்பா, இந்த பின்னாடி ஒரு பாதாம் மரம் இருக்குது பார்த்தியா, அதாவது மேலே இவங்களோட ஹாலில் இருந்து ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா கீழே தெரியும் இல்லையா, பாதாம் அந்த ட்ரீ இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது கீழ் வீட்டில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஓப்பன் பண்ணாலே அந்த பாதாம் ட்ரீ தான், அந்த விண்டோ ஓப்பன் பண்ணாலே பாதாம் ட்ரீ தான். இவங்களுக்குனால மேலேருந்து பார்த்தா தான் தெரியும். அவங்களுக்கு விண்டோ ஓப்பன் ஆனாலே வெளியே அப்படியே இருக்குமா வியூ, ஒரு மாதிரி அமானுஷமாக பயமாக இருக்குமா நைட்டு பார்க்குறதுக்கே. அங்கே யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க. மதியம் 12 to 12:30, நைட்டு 12 to ஒரு 3 மணி 4 மணி வரைக்கும்லாம் தொடருதுப்பா. அது யாரோ ஒருத்தவங்க பின்னாடி வந்து நடந்து போகிறாங்க. அந்த இந்த பின்னாடி இருக்கிற அந்த கார்டன் ஏரியாவில் சத்தம் கேட்குது நடந்து போகிற மாதிரி. எதனா பூனை நாய் எதனா இருக்குமா? இல்லைப்பா, நானும் பார்த்தேன், என் பொண்ணும் பார்த்தா, ஒரு கருப்பு உருவம் அந்த மரத்தில் உட்காந்துருந்ததை நான் பார்த்தேன். என் பொண்ணுக்கிட்ட யார்ட்டையும் சொல்ல வேணாம்னு நினச்சேன், ஆனால் என் பொண்ணு என்னை கூப்பிட்டு சொல்கிறா, இந்த மாதிரி அங்கே நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்ட்டு. அப்போ தான் எனக்கே ஒரு மாதிரி தூக்கி போட்டுச்சு. நானே வேறு வீடு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போது நூர்ஜஹானுக்கு இன்னும் ஒரு மாதிரி உள்ள அடிவேறு கலக்க ஆரம்பிச்சிருக்குங்க.
ஏன்னா இவங்க ஆல்ரெடி பயந்து போய் தான் இருக்கிறாங்க, தெரியாமல் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்துட்டோமோன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஆன்ட்டி வேறு சொன்னதுக்கப்புறமா இதை போய் அவங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்ல, ஹவுஸ் ஓனர் நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறாங்க, நம்ம எதுனாலும் அவங்கக்கிட்ட சொல்லிடுறோம், இவங்களுக்கு அது பிடிக்கலடி, இவங்க வந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, நம்மளை வீட்டை விட்டு அனுப்புறதுக்காக எதனா கதை கட்டுவாங்க, நீ அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தேன்னா இன்னொரு வீடு மாறுறதுக்குலாம் என்கிட்ட காசு கிடையாது, சும்மா இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்காது, காசை வேஸ்ட் பண்ணாத, சேவிங்ஸில் இருக்க காசுலாம் உன்னால தான் கரையுது அப்படிங்கிற மாதிரி திட்ட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்போ நூர்ஜஹானுக்கு வேறு வழியே கிடையாது, இந்த வீட்டில் அவங்க இருந்து தான் ஆகணும். ஆனால் ஒவ்வொரு நாளும் இவங்களுக்கு நடக்கிற அமானுஷ்யமாக இருக்கட்டும், அந்த நெகட்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே இவங்களோட மறுபடியும் அந்த மென்டல் ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம், ஹார்ட் பீட் அடித்து ஒரு மாதிரி ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. கை மறுபடியும் சுத்தமாக ஷோல்ட்ரு வரைக்கும், அதாவது இந்த ஷோல்ட்ரு ஃபுல்லாகவே அவங்களுக்கு பெயின் வர ஆரம்பிக்குது, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது, உடம்பு முழுக்க வலி. இவங்களுக்கு என்ன சொல்லனே தெரில. டாக்டர்கிட்ட மறுபடியும் போகிறாங்க. அகைன் இவங்களுக்கு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. இவங்களோட உடம்புல எந்த ப்ராப்ளமே கிடையாது. மென்டலி இவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர பாருங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் டாக்டர் அட்வைஸ் பண்ணி அனுப்ப, இவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அந்த கீழ் வீட்டில் இருக்கிற ஆன்ட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாதிரி நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு பதறி அடித்து வெளியே ஓடி வந்திருக்கிறாங்க. ஓடி வந்தவங்க கீழே விழுந்ததை கூட பொருட்படுத்தாமல் மறுபடியும் எந்திரிச்சு ஓடி வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே அவங்களோட பொண்ணு ஓடி வந்திருக்குது. அவங்க பொண்ணு ஓடி வந்தது, நீ போடி வேமா சீக்கிரம் போய் கூட்டுவான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களை கூப்பிட்றதுக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்கள உட்கார வச்சு இவங்களுக்கு தண்ணி கொடுத்து, என்னாச்சுமா, என்னாச்சு, ஏன் இப்படி பதட்டத்தோடு ஓடி வரீங்கன்னு கேட்கும்போது, நானும் என் பொண்ணும், அதாவது இந்த கீழ் வீட்டு ஆண்டியும் அவங்களோட பொண்ணும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மத்தியானம் 1:30 மணிக்கு நடக்குது இது. நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. ஏதோ ஒரு கை வந்து அவங்க கையை பிடிச்சிருக்குதுங்க. அவங்க பொண்ணு தான் பிடிக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெதுவாக அவங்க கையை எடுத்து அந்த கை மேலே வச்சுருக்கிறாங்க. வச்சா ஃபுல்லாக முடி, கை முழுக்க முடி. இந்த கரடியோட கையை தொட்டால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு முடி. ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் டாக்கை தொட்டால் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு ஹேரை பார்த்தோன்னையும் இவங்களால கெஸ் பண்ண முடியுது இவங்க பொண்ணோட கை இல்லைன்ட்டு. கண்ணை முழிச்சு பார்த்தா நீளமாக ஒரு கையாங்க, நீளமாக ஒரு கை. அந்த கை எங்கேருந்து ஆரம்பிக்குது எங்கே முடியுதுன்னே தெரில. ஏதோ ஒரு ரூமை தாண்டி போயிட்டுருக்கு. பார்த்தா அந்த ஜன்னல் வெளியே இருக்கிற அந்த பாதாம் மரத்துலேருந்து வெளியே உள்ள வரைக்கும் வந்திருக்குது அந்த கை. இப்போ இந்த ஆன்ட்டி சொன்னதுக்கப்புறமா இன்னுமே பயம் கொடுக்க ஆரம்பிக்குது நூர்ஜஹானுக்கு. எப்படியாச்சும் இந்த வீடை காலி பண்ணிடணும்டா. ஏன்னா ஆல்ரெடி கீழ் வீட்டில் இருக்கிறவங்க வீடை காலி பண்ணுறதுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் சாகுல் ஹமீது சொன்ன மாதிரியே அது இருந்தால் இவங்க ஏன் வீடை காலி பண்ணணும்? கீழ் வீட்டுக்காரங்க இவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன் அவங்க காலி பண்ணி போகணும்? அப்போ அவங்க வீட்டில் நடக்கிறது எல்லாமே உண்மை தானே. இப்போ தான் நூர்ஜஹானுக்கு ஒரு விஷயத்த அந்த ஆன்ட்டி சொல்லிட்டு போகிறாங்க. அந்த வீடை காலி பண்ணி போகும்போது, இந்த ஹவுஸ் ஓனர் உனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு தானே, அவங்கக்கிட்ட நீயே கேளு, நான் கேள்விப்பட்டது உண்மையாக பொய்யானு. இந்த ஹவுஸ் ஓனர் ஆன்ட்டி இருக்காங்க இல்லையா, கிறிஸ்டின் ஃபேமிலி, அவங்களுக்கு பிறந்த முதல் குழந்தை இறந்து பிறந்திருக்கு. அவங்களோட முறைப்படி பின்னாடி, அதாவது அவங்க வீட்டுக்கு பின்னாடி வந்து குழி தோண்டி அந்த குழந்தைய புதைச்சி அது மேலே வந்து ஒரு மரக்கன்று வச்சுருவாங்க. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறமா அந்த குழந்தைய புதைச்ச இடத்துல தான் இப்போ அந்த பாதாம் மரம் இருக்குது. அந்த பாதாம் மரத்தில் தான் அமானுஷ்யம் இருக்குது. அங்கேருந்தான் வந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து தப்பாக நடக்குதுங்கிற மாதிரி இந்த வீடை காலி பண்ணுற ஆண்டி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க நூர்ஜஹான் கிட்ட. சும்மாவே அவங்களுக்கு மைண்ட் வந்து ஃபுல் அப்செட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அவங்களால ஏற்றுக்கவே முடியலை, நம்பவும் முடியலை, நம்பாமல் இருக்கவும் முடியலை. அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட இவங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு வீடை காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. நூர்ஜஹானுக்கு பயம் சாகுல் ஹமீது கிட்ட இதை சொல்கிறதுக்கு. ஏன்னா இந்த வீடை வாண்டடாக தேடி வந்தது நூர்ஜஹான் தான். காரணம், அவங்களுக்கு அந்த ஆடம்பர தேவை. இந்த வீடு பாசிட்டிவிட்டி கிடையாது, இந்த வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்குது, இந்த வீட்டில் பாசிட்டிவே கிடையாது, நெகட்டிவிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுமே இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போது மதியம் ஒரு 2-2:30 இருக்குமாங்க. இவங்க வீடை வந்து அப்படியே பெருக்கிட்டு இருந்துருக்கிறாங்க. நூர்ஜஹான் வந்து வீடை வந்து பெருக்கிட்டு இருக்கிறாங்க. பெருக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட அந்த 2.5 வயசு பையனும் அவங்களோட பொண்ணு, இப்போ அவங்களுக்கு வந்து 4 வயசு 5 வயசு ஆயிடுச்சு, 2 பேருமே வந்து ஹாலில் விளாண்டுட்டு இருந்துருக்குறாங்க. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பெருக்கிட்டு தானே இருக்கிறேன், 2 பேரும் ரூம்குள்ளே போங்க, ரூம்குள்ளே போயிட்டு கட்டில் மேலே வச்சுக்கோ, பாப்பா வந்து காட்டில் தூக்கி வச்சுக்கோப்பா, அம்மா ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுறேன்ப்பான்னு சொல்லிட்டு குழந்தைங்கள விரட்டி விட்டுறாங்க. அவங்க அந்த குழந்தைங்களை விரட்டி விட்டு ஒரு 10 செகண்டு கூட இருக்காதாங்க. இவங்க வெளியே நின்று கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இவங்களோட ஹாலில் நின்று கூட்டிகிட்டு இருக்கிறாங்க. வாசல் கிட்டக்க வந்துட்டாங்க. டப்புன்னு ஒரு சத்தம். அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் ஒரு இடியும் மின்னலும் சேர்ந்து ஒரு மாதிரி அந்த இடமே இருட்டான இப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் நடந்துருக்குதுங்க. ஏதோ இவங்க காலை உரசிக்கிட்டு செம்ம ஸ்பீடில் போயிருக்கு வெளியே. வீட்டை விட்டு வெளியே ஏதோ ஒன்று ஓடுது. காலில் வந்து உரசிட்டு போகுது, இவங்க தொடையில் உரசிட்டு போகுது. இவங்க ஒரு சத்தம், பயங்கரமான சத்தம், கண்ணாடியெலாம் நொறுங்குற மாதிரி சத்தம்.
என்னமோ எதுன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஒரு மாதிரி பதட்டத்தில் உட்காந்துருக்குறாங்க. அங்கனே கீழே விளக்கமாற போட்டு உட்காந்துருக்குறாங்க. கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா உங்கள் குழந்தைங்களுக்கு எதுனா ஆயிருக்குமோ, என்ன நடந்துச்சுன்னே தெரில. கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க குழந்தைங்க 2 பேரும் அங்கேருந்து உள்ளேருந்து அம்மா அம்மான்ட்டு அழுதுட்டு வராங்க ரூம்குள்ளேருந்து. இவங்க டக்குன்னு கீழே பார்த்தா வீடு முழுக்க கண்ணாடிங்க. கண்ணாடி செதறி கிடக்கு. எங்கேருந்து அது செதறி கிடக்குங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி அவங்க குழந்தைங்கள வந்து எம்மா தயவு செஞ்சு உள்ளே போம்மா, கூட்டு போம்மா, தம்பியை உள்ளே கூட்டு போ, ஏதோ உடஞ்சிருச்சு, நீ உள்ளே போ, காலில் கிழிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளே போக சொல்லிட்டு இவங்க சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எந்த கண்ணாடி உடையலை, எல்லாமே நார்மலாக இருக்குது. மேலே பார்த்தா இந்த சாண்ட்லேயர் இருக்கு இல்லையா, அந்த சாண்ட்லேயர் அந்த ஃபோட்டோவை எனக்கு அனுப்பியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த சாண்ட்லேயர் வந்து நொறுங்கி இதோட கண்ணாடி துகள்கள் தான் கீழே விழுந்து கிடக்குது எல்லா இடத்துலையும். இது எப்படி வெடிக்கும்? இவங்க தான் லைட்டை போடவே இல்லையே, என்னடா இதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எதுவுமே புரியலை. இந்த கீழே விழுந்த கண்ணாடி துகள்கள் எல்லாத்தையுமே வந்து பெருக்கி எல்லாத்தையும் குப்பையில் போட்டுட்டு, குப்பையில் போடும்போது தான் வெளியே வரும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க. இவங்களுக்கு தொடை செம்மையாக வலிக்குது இவங்களுக்கு தொடை. ஏதோ ஒன்று உரசிட்டு போச்சு இல்லையா, இப்போ தான் உங்களுக்கு தெரியுது என்னன்னு. இவங்க அது நாள் வரைக்கும் மேலே பார்க்கல, அது வரைக்கும் மேலே பார்க்கல, கவனிக்கலை. இப்போ தான் கவனிக்கிறாங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள். இது எப்படிங்க சாத்தியம்? ஒரு ஃபேன் உடஞ்சி விழுகுது அப்படின்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரெக்கை மொத்தமாக கீழே விழுந்துடும். இந்த மாதிரி உடஞ்சி நான் பார்த்ததும் இல்லை, கேள்விப்பட்டதும் இல்லை. இந்த பீஸ் உடஞ்சி பக்கத்தில் இருக்க சாண்ட்லேயரில் அடித்து அது வீடு முழுக்க தெரித்து அந்த ஸ்பீடுலேயே எவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்குன்னா இவங்களோட தொடையில் உரசி கிழிச்சிட்டு போயிருக்குது அந்த ஃபேனோட துண்டு. உடஞ்ச பீஸு ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லைனா இவங்களோட காலில் வந்து சொருகி இருக்கும். அது வந்த ஸ்பாட்டுக்கு இவங்க காலில் சொருவி இருந்துச்சு அப்படின்னா இவங்க காலுக்கு கண்டிப்பாக பெருசாக வச்சுருக்குமா காலில். என்ன புண்ணியம் பண்ணாங்களோ என்னன்னு தெரில. அன்றைக்கி அவங்க குழந்தைங்களும் அந்த ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி அவங்க மட்டும் போகலை அப்படின்னா 2 பேருமே அந்த சாண்ட்லேயர் கீழே தான் நின்று விளாண்டுட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு என்ன இருக்கும்? ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த குழந்தைங்களுக்கும் உயிருக்கு ஆபத்து. எந்த சாமி புண்ணியமோ தப்பிச்சிட்டாங்க. மனசில் அல்லாவை நினச்சிக்கிட்டு வேகமாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எலக்ட்ரிஷனை வர வச்சுருக்கிறாங்க. இது எதனால் உடஞ்சி விழுந்துச்சுன்னு சொன்னால் அவர் மிரண்டு போகிறார். இந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எனக்கே தூக்கி போட்டுச்சுங்க சத்தியமாக. மெயின் முக்கியமான விஷயம், அன்றைக்கி அந்த ஃபேன் ரெக்கை வந்து லைட்டில் பட்டு உடஞ்ச அன்னைக்கு பார்த்திங்கன்னா என் குழந்தைகளோட உயிரே போயிருக்கும். ஜஸ்ட்டு செகண்டு நான் உள்ளே போய் படுங்கம்மா, நான் இங்கே க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லி குழந்தைங்க எந்திரிச்சு அப்படி போகிறாங்க. இல்லைன்னா என் குழந்தைங்க உடம்புல ஃபுல்லாக கிளாஸஸ் எல்லாம் ஏறி கண்ணில் மூக்கில் வாயில், ஏன்னா அவங்க வந்து மல்லாந்து படுத்து தான் டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஹாலில் சும்மா ஒரு பாய் விரிச்சு, அது வந்து பெரிய ஹால்னால சும்மா ஒரு ஓரத்தில் நாங்கள் வந்து விரித்து விளையாடுறதுக்காக கொடுத்துருந்தோம். அது நல்ல வேலை அன்னைக்கு நாங்கள் செஞ்ச எந்த நல்லது வந்து எங்களை காப்பாற்றுச்சுன்னு எங்களுக்கு தெரியல. மேபி நாங்கள் ரொம்ப இறைபக்தி இருக்கிறனால உங்களுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எலக்ட்ரிஷியனுமே கேட்குறாரு, என்னங்க இது இந்த மாதிரி என்னோடய சர்வீஸில் நான் பார்த்ததே கிடையாதுங்க, இப்படிலாம் உடைய வாய்ப்பே கிடையாதுங்க, எப்படிங்க உடையும்? சார் நாங்கள் உடைக்கல சார். ஏம்மா நீங்களும் உடைக்க முடியாதுமா, இது வாய்ப்பே கிடையாதுமா, இது எப்படிமா நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி குழம்பி போனார். தயவு செஞ்சு இந்த ஃபேனை கழட்டிடுங்க, இல்லை இந்த வீட்டை விட்டே போயிருங்கம்மா, என்னம்மா இது எனக்கு சரியாக படலாமா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு மாதிரி சொல்லிட்டு போக, இப்போது இவங்க ஒரே மனசாக அவங்க சாவுல் ஹமீது வந்ததுக்கப்புறமா சொல்கிறாங்க இந்த மாதிரி வீட்டில் நடந்தது எல்லாத்தையுமே. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் ஃபேன் உடஞ்சி போச்சுன்னா எல்லாம் சாதாரண விஷயம் தாண்டி, ஆனால் எனக்கும் பயமாக தான் இருந்துச்சு நீ சொல்லும்போது. குழந்தைங்களுக்கு எதனா ஆயிருந்துச்சுன்னா, இல்லை உனக்கு தொடையில் கிழிச்சு எதனா ஆயிருந்துச்சுன்னா அல்லாஹ் இருக்கிறாரு, நம்ம எதனாலும் இறைவன்கிட்ட முறையிடுவோம், அவர் பார்த்துப்பார் நம்ம ஃபேமிலியை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாராங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது. இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவங்களோட லைஃபையே புரட்டி போடுதுங்க அந்த வீடு. கொஞ்சம் கொஞ்சமாக கடனுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. லைக் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து வேலையே போகிற அளவுக்கு நிறைய கடன் பிரச்சனைகள், நிறைய ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து இந்த சாட்சி கையெழுத்து அது இதுன்னு போட்டு நிறைய விஷயத்தில் லாக் ஆகி அவருக்கு அவரோட லைஃப் வந்து அப்படியே புரட்டி போட்ட மாதிரி, ப்ராஜெக்ட்ஸும் எல்லாமே சொல்லி வச்ச மாதிரியே ஸ்டாப் ஆயிடுது. எல்லாமே நெகட்டிவாக நடக்குது இவங்களோட வாழ்க்கையில். இப்போது இவங்க வச்சுருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து முதல்ல அடமானம் வச்சு கடன் அடைக்கிறாங்க. அப்புறம் அதை விற்க வேண்டிய சூழ்நிலை வருது. ஒரு கட்டத்துக்கு மேலே காரையும் விற்றுடுறாங்க. இவங்களுக்கு சேவிங்ஸில் இருந்த அமௌண்ட் எல்லாம் காலியாகுது. குழந்தைங்க எல்லாருக்கும் உடம்பு முடியாமல் போகுது.
இவங்களுக்கும் அடுத்தடுத்து ஹார்ட் அட்டாக் அளவுக்கு, அதாவது ஃபஸ்ட் அட்டாக் அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்து இவங்க ஹாஸ்பிட்டல் செலவு அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் ஒரு தடவை ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்து அவருக்கு தனியாக மறுபடியும் ஒரு செலவு இழுத்து கடன் மேலே கடனாக வாங்கி இவங்களோட லைஃபே வெறுத்து இவங்களே சூசைட் பண்ணுற அளவுக்கு ஒரு நிலைமைக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்களை சுற்றி இருக்கிறவங்க இவங்க ஃபேமிலி எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுக்கு அறிவு இருக்குதா, மறுபடியும் எதுக்கடி அந்த வீட்டுக்கு போனேன், எதுக்கடி நீ கூட்டு போனேன், தயவு செஞ்சு அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வாங்க, நாங்கள் காஸ்டர்னு சொல்லிட்டு இவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க தான் சப்போர்ட் பண்ணி இவங்க வேறு ஒரு வீடு பார்த்து, அதாவது அந்த வீட்டை விட்டு வெளியே வரவே விடலையாங்க. அந்த வீட்லேயே அவங்கள போட்டு அமுக்கு நம்பிக்கிருக்கு. அதாவது சூசைட் தாட் வந்துருக்குது. அவங்களுக்கு நிறைய நெகட்டிவிட்டியாகவே நடந்துகிட்ருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அல்லாவோட புண்ணியத்தில் அவங்க அந்த வீட்டை விட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் அவங்க 2 குழந்தையும் தூக்கிக்கிட்டு வெளியே வந்திருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கிறாங்க, 3வது குழந்தை. அந்த டைம் வந்து ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையான்னு தெரில. அப்போ வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு லேபுக்கு ஒன்று போயிருந்தேன். அந்த டைம் அந்த லேப் வந்து ஒரு 10x10 ரூமு, முன்னாடி வந்து ஒரு சின்ன விசிட்டிங் ஹால். அது வந்து பார்த்திங்கன்னா 5x10 அவ்வளோதான் இருக்கும், சின்ன ஹால் தான். முன்னாடி வந்து விசிட்டிங் ஹாலில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போது உள்ளே வந்து பிளட் எடுக்கிறதுக்காக என்னை கூப்பிட்டாங்க. அப்போ நான் வந்து உள்ளே போகும்போது எனக்கு ரொம்ப பயம், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் ஊசி. அதனால அப்போ போகும்போதே ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு தான் நான் போனேன். உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அங்கே ஒர்க் பண்ணுற சிஸ்டர் 2 பேர், ஒருத்தர் வந்து ஏதோ வந்து சம்திங் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இன்னொருத்தர் வந்து எங்கள் கூட பிளட் எடுக்கிறதுக்காக நின்றுருந்தாங்க. நாங்கள் எங்கே போனாலுமே நல்லா பழகுவோம். 3வது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன், ஒரு 6-7 வயசில் ஒரு பையன், மேலே வந்து சட்டை போடாமல் ட்ரௌசர் மட்டும் போட்டு கையில் வந்து ஒரு டாய் ஒன்று வச்சுட்டு வாயில் வச்சு சப்பிட்டு என்னையவே பார்த்துட்டு இருந்தான், தலையெல்லாம் கலைஞ்சு போன மாதிரி. அப்போ வந்துட்டு நான் ஏன் நிறுத்தி பேசுகிறேன்னா, அது சொல்லும் போதே எனக்குள்ளே ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பயமாக இருக்குண்ணா. அது அந்த இன்சிடெண்ட் எனக்கு தான் நடந்துச்சா அப்படின்னு அது கேட்கும்போது அது ஜஸ்ட் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அது நடந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஒவ்வொரு இன்சிடெண்ட்டாக ஞாபகம் வரும்போது நான் அதை ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கண்ணா. அந்த பையன் வந்து அப்படி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு அவன் என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பிளட் எடுக்கும் போது டைவர்ட் பண்ணுறதுக்காக அந்த பிள்ளைகள்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துட்டு எங்கே இருக்கீங்க, எத்தனை பேர் தங்கியிருக்கீங்க அப்படியெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தார். அவங்க வந்து நாங்கள் 2 பேர் தானா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்கன்னா கேரளா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு பிளட்டு எடுத்துகிட்டே இருக்கும்போது நான் வந்து கேட்டேன், நீங்களாம் எப்படி காலையில் வந்துட்டு ஈவினிங் போயிடுவீங்களா இல்லை இங்கேயே தங்குவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை நாங்கள் இந்த முன்னாடி ரூம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கேயே தூங்கிடுவோங்க்கா அப்படின்னாங்க. அப்போது உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டேன். பார்த்தா அப்படியாங்க தெரியுது, நாங்களாம் ட்ரைனி கேர்ள், சின்ன பிள்ளைங்க. அப்போ இந்த குழந்தை யாரோடது அப்படின்னு கேட்டேன். அப்போ உங்கள் எந்த குழந்தை அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சடனாக திரும்பி பார்க்குறேன், அங்கே ஒரு பையனும் இல்லை, அங்கே எந்த குழந்தையுமே இல்லை அப்படின்ட்டு அந்த பொண்ணு வந்து என்னை ஒரு மாதிரி பார்த்துட்டு, என்னங்கக்கா சொல்கிறீங்க, இப்போ இங்கே நான் உள்ளே வரும்போது ஒரு பையன் ட்ரௌசர் போட்டுட்டு இங்கே நின்றுட்டு இருந்தால அந்த பையன் அவன் அப்படின்ட்டு நான் திரும்பி பார்க்குறேன், அங்கே யாருமே இல்லை. ஆனால் அவன் என்னையவே பார்த்துட்டு வாயில் பொம்மை வச்சுருந்தது எல்லாமே எனக்கு இப்போது இன்றைக்கி நினச்சா கூட எனக்கு நான் வரைய சொன்னால் கூட வரைஞ்சிருவேன் அந்த மாதிரி. கரெக்டாக அந்த வீடை விட்டு காலி பண்ணலாம்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வீடுலாம் பார்த்துடுறாங்க, வேறு வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. காலி பண்ண போகிற நேரத்தில் ஒரு 2 நாளில் இவங்க காலி பண்ணுற மாதிரி எல்லாருமே செட் பண்ணி வச்சுட்டாங்க, ஆட்கள்லாம் சொல்லி வச்சுட்டாங்க வந்து பொருட்களை தூக்கிட்டு போகிறதுக்கு. இந்த டைமில் கொரோனா வந்து அந்த வீட்டுக்குள்ளே லாக் ஆகிடுறாங்க குடும்பத்தோட. இந்த கொரோனா நேரத்தில் அந்த பையனை வயிற்றில் வச்சுக்கிட்டு, இப்போ வயிற்றில் ஒரு பையன், அந்த பையன் 2.5 வயசு பையன் இருக்கிறான் இல்லையா, அவன், அப்புறம் அவங்களோட மூத்த பொண்ணு, குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டம். அவங்க வீட்டில் இருக்கவங்க தான் வந்து கொடுத்துட்டு போவாங்க, அதுவுமே முடியாதான். இந்த ரொம்ப கொரோனா அதிகமாக இருந்த டைமில் யாருமே வெளியவே வரக்கூடாதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்தப்போ அவங்க ஏரியாவிலேருந்து அவங்களால வெளியே வர முடியாது. அதாவது உங்கள் அப்பா அம்மா ஏரியா வந்து வேறு ஏரியா, இவங்க இருக்கிறது வேறு ஏரியா. அப்போ அவங்களோட ஏரியாவெலாம் லாக்டவுனுங்கிறனால அந்த லாக்டவுன் டைம்லலாம் தனித்தனியாக மூடி வச்சுருவாங்க, ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போகக்கூடாது. அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கக்கிட்ட கடன் வாங்கி பிச்சை எடுக்காத குறையா அந்த வீடு அவங்கள மாற்றிருக்குதுங்க. அந்தளவுக்கு அவங்கள மாற்றிருக்குது, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. அது போக நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது முதுகில் ஏறி அந்த ஓடுற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபீல் மறுபடியும் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒன்று இருக்குது, இவங்களை தாண்டி ஒரு விஷயம் இருக்குங்கிறத அவருமே புரிஞ்சுக்கிறாரு, சாகுல் ஹமீதுமே. ஸோ கொரோனாவை முடிகிற வரைக்கும் ரொம்ப அவஸ்தைப்பட்டுருக்குறாங்க. கொரோனா முடிஞ்சதுக்கப்புறமா வேலையாக எந்த பொருளையுமே அவங்க எடுக்கலையாங்க, அங்கேருந்து எதையுமே எடுக்கல, உயிர் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வந்திருக்கிறாங்க குடும்பத்தோட. அந்த வீட்டை விட்டு என்னைக்கு இவங்க வந்தாங்களோ அடுத்த ஒரு வாரத்தில் மறுபடியும் இவங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக மாற ஆரம்பிச்சிருக்குது. நூர்ஜஹான் ஒரு கேட்ரிங் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க, அது நல்லா பிக்கப் ஆகி நல்லாவே போயிட்டுருக்குதாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்குமே வந்து அடுத்தடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வர ஆரம்பிக்குது. இப்போது விட்டது எல்லாத்தையுமே பிடிச்சாங்களான்னு அவங்க சொல்ல தெரில. ஆனால்
சந்தோஷமாக இருக்கிறாங்க, இருக்கிறத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஜுவல்ஸ்லாம் நிறையா வாங்கி வச்சுருக்காங்க, கார் எதுவும் வாங்கலை. இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக அவங்க குடும்பத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஃபினான்சியலாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்ளம் வருமாங்க, மந்த்லி வந்து கொஞ்சம் குறையிறது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லாம் இருக்க தான் செய்யுமா. ஆனால் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறாங்களாம். இதனால் அவங்க என்கிட்ட என்ன சொல்ல வராங்கன்னா, நிம்மதியும் சந்தோஷமும் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் ப்ரோ. எனக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டது இதிலேருந்து, நான் என்னோடய ஆடம்பர தேவைனால என்னோடய குடும்பத்தையே வந்து நான் பகடக்காயாக்கிட்டேன். அந்த வீட்டில் நெகட்டிவிட்டி இருக்கிற வீட்டில் நாங்கள் அந்த வீடை காலி பண்ணுறோன்னு சொன்னதுக்கப்புறமா ஓனர் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்குது, ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி, அந்த கீழ் வீட்டு முஸ்லீம் ஆண்டி சொன்ன மாதிரி அவங்களோட குழந்தைய அவங்க புதைச்சாங்களா என்னன்னு தெரில. ஏன்னா ஒரு நாள் இந்த லாக்டவுனில் இருக்கும்போது அந்த ஹவுஸ் ஓனர் ஆண்டி வந்து, கிறிஸ்டின் ஆண்டி வந்து இவங்க நூர்ஜஹானுக்கு ஃபோன் போட்டு பேசுவாங்களாம். இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் நல்லா இருந்தோம், வெல் செட்டில்டாக தான் இந்த வீட்டுக்கு வந்தோம். 2014 இந்த வீட்டுக்கு வரும்போது எங்ககிட்ட எதுவுமே கிடையாது, நாங்கள் அதனால தான் கஷ்டப்பட்டோம்னு நினச்சேன். ஆனால் 2018 மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நான் வரும்போது என்கிட்ட கார் இருந்துச்சு, ஜுவல்ஸ் இருந்துச்சு, சேவிங்ஸில் அவ்வளோ மணி இருந்தது, என் புருஷனும் வந்து நல்ல நிலமையில் இருந்தார். இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எல்லாமே போச்சுமா. உண்மையை சொல்லுங்கள், இந்த வீட்டில் எதனா இருக்குதா, நீங்கள் ஏன் இந்த வீட்டை விட்டு போனீங்கன்னு கேட்டால், அப்படிலாம் பேசுகிறவளை வச்சுக்காதம்மா, நீ வந்து எனக்கு ஃப்ரெண்டு, என் மக மாதிரி தான், அதுக்கு நீ இப்படிலாம் என் வீட்டையே என்கிட்டே இப்படிலாம் பேசாதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சிருக்கிறாங்க. ஆனால் அவங்க கேட்ட உடனேமே, அந்த கேள்வியை கேட்ட உடனேமே அவங்களோட குரலில் ஒரு நடுக்கம் இருந்துச்சான், ஒரு பயம் தெரிஞ்சிச்சான் அவங்க பேசுகிறதுல. அப்போது இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர்ஸ்லாம் என்ன எதுக்கு விடணும்? அதான் அவங்கவுங்க வீட்டில் வந்து என்ன நடக்குதுன்னு அவங்கவுங்களுக்கு தெரியுது இல்லைங்க. அப்புறம் ஏன் நீங்கள் மட்டும் இந்த வீடை வாடகைக்கு விட்டுட்டு நீங்கள் இன்னொரு வீட்டில் போய் நீங்கள் மட்டும் சேஃபாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் அவங்க கேட்க சொன்னாங்க. ஸோ இந்த ஸ்டோரி இதோட முடியுதுங்க. இதுக்கப்புறமா நூர்ஜஹானும் சாகுல் ஹமீதும் அந்த ஏரியாலே வேறு ஒரு வீட்டில் தான் இருக்கிறாங்களாம். அந்த பக்கமாக போகும்போதுலாம் அந்த வீடை பார்க்கும்போதுலாம் ஒரு மாதிரி நெகட்டிவாக ஃபீல் ஆகுமா, ஏதோ ஒன்று சம்திங் அவங்கள உள்ளே கூப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுமா. இவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க, நூர்ஜஹானோட ஃப்ரெண்டு வந்து அந்த வீடை பற்றி கேட்டிருக்கிறாங்க. நாங்கள் வாடகைக்கு போகிறோம், பெரிய வீடாக இருக்குது, அதே 6500 எங்க 4-5 வருஷமாக 6-7 வருஷமாக ஒரு வீடு ஒரே வாடகைக்கு எப்படிங்க கொடுக்க முடியும்? இப்போ இவங்களுக்கு சொல்லலாமா வேணாமாங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. ஒருவேளை நல்லா இல்லை, அந்த வீட்டில் வந்து நெகட்டிவாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க ஹவுஸ் ஓனர்கிட்ட போய் சொல்லி, இவங்க நம்பர் எல்லாமே தெரியும், இவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க வீட்டில் எல்லாமே அவங்களுக்கு தெரியும், ஒருவேளை தேவையில்லாத சண்டை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. இல்லைப்பா, அந்த வீடு எப்படின்னு தெரில, பார்த்துக்க, உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா போ, ஆனால் எதனா கொஞ்சம் வீட்டில் எதனா அபசகுணமாவோ இல்லை எதனா நெகட்டிவாக நடந்துச்சுன்னா உடனே அந்த வீடை காலி பண்ணிட்டு வந்துருங்கிற மாதிரி இக்கு வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க எதுவுமே கேட்கலையாம். அவங்க பாட்டுக்கு அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களும் ஒரு வருஷத்தில் அந்த வீடை காலி பண்ணிவிட்டு துண்டக்கான துணியக்கானு ஓட்டாங்களாங்க. அவங்களும் இதே விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க நூர்ஜஹான் கிட்ட. அந்த வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குப்பா, நம்மளை தாண்டி ஏதோ ஒன்று இருக்குது, அந்த பாதாம் ட்ரீக்கு கீழே வந்து யாரோ ஒருத்தவங்க ஒரு நிற்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு, என்னோடய ஹஸ்பண்டும் சொன்னார் ஏதோ ஒரு உருவத்தை பார்த்தேன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட நூர்ஜஹான் அவங்க ஒரிஜினல் நேம் வந்து நூர்ஜஹான் கிடையாது, சாகுல் ஹமீது கிடையாது, அவங்களோட ஊருமே வந்து வேலூர் கிடையாது. அவங்களோட ஊரையும் அவங்களோட பேரையும் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த கதையை பார்த்துட்டு இருக்கிற அவங்க ஊருக்காரங்க, அவங்க ஏரியாக்காரங்களுக்கே தெரியுமா யாரை சொல்கிறாங்க அப்படிங்கிறத. அதனால் ஓப்பனாக சொல்ல வேணாம், ஒருவேளை தெரியாமல் கூட போகலாம் இல்லையா, பார்த்துட்ருக்கவங்களுக்கு சொல்ல வேணாம். அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பெரிய மரியாதை, பெரிய ஒரு மதிப்பில் இருக்கிற ஒரு நபராங்க அவங்க ஏரியாவில் இப்போது. அதனால் அவரோட பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க. அவர் டெவில்ஸ் கிச்சனோட மிகப்பெரிய ஃபேனாக, என்னை வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்குமா. இந்த ஸ்டோரியை வந்து எப்படியாச்சும் அவர்கிட்ட சொல்லி அவரோட வாயால் நம்மளோட ஸ்டோரியை வந்து நம்ம கேட்கணும், இது ஒரு மெமரபுளாக எனக்கு கேட்கணுன்னு ஆசை அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய தடவை இவங்ககிட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு தெரியாமல் தான் எனக்கு இவங்க இன்ஸ்டாகிராமில், அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அவருக்கு ஒரு ஹாய் சொல்ல சொன்னாங்க. ஹாய் ப்ரோ, இந்த லிங்க் வந்து உங்களுக்கு நான் அனுப்பி விட்டுறேம்மா. இந்த வீடியோ வந்து நான் எடுத்துகிட்ருக்கிறது என்ன சூழ்நிலை அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பார்த்துட்ருக்கவங்களுக்கு. என்னடா அண்ணன் எடுத்தோடனே அதை ஆரம்பிக்காமல் லாஸ்ட்டாக சொல்கிறாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். என்னென்னா என்னால் ஸ்டோரி எடுக்கவே இல்லைங்க. கிட்டத்தட்ட நம்ம மாதத்தில் 10ஆம் தேதி வந்துட்டோம், 9ஆம் தேதி, இன்றைக்கி 9ஆம் தேதி. நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கதும் 9th தான் எடுத்துகிட்டு இருக்கேன். போன ஸ்டோரியுமே மத்தியானம் எடுத்துகிட்டு அவதியாக எடிட் பண்ணி தான் ஈவினிங்காக போட்டிருப்பேன்.
என்ன சுச்சுவேஷனில் இருக்கோங்கிறது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அஞ்சலி பிரபாகரன் யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. என்னோடய குழந்தைக்கும் சரி, எனக்கும் சரி, என்னோடய ஒய்ஃபுக்கும் சரி, இந்த நியூ இயர் ஆரம்பத்துலேருந்தே 30ஆம் தேதி நைட்லேருந்தே 31ஆம் தேதி நைட்லேருந்து இப்போ வரைக்குமே யாருக்குமே உடம்பு சரியில்லாத காரணத்தினால எங்களால் வீடியோவில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியலை. அது மாதிரி அர்ஜுனுக்கு வந்து H1N1 சொல்லிட்டு வைரல் ஃபீவர் இருக்குதுன்னு சொல்லி போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, விசாரிச்சுருந்தீங்க. எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள். விசாரித்த எல்லாருக்குமே. உங்களோட குழந்தைங்க எல்லாரையுமே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. வெளியே எங்கேயுமே கூட்டு போகாதீங்க. நிறையா வைரஸ் தொற்றுலாம் பரவிக்கிட்டு இருக்கு. இந்த H1N1ங்கிறது பன்றிக் காய்ச்சல்ம்பாங்க. அதை பற்றி நான் டீட்டெயிலாக அஞ்சலி பிரபாகரனில் சொல்லியிருப்போம். அந்த வீடியோவோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன். குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க, உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருக்குமே அந்த வீடியோவை ஷேர் பண்ணி முழுசாக பார்க்க சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய இப்போ எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம்ங்க அது. ஸோ அதனால தான் வீடியோ அடுத்தடுத்து எங்களால் பண்ண முடியலை, போட முடியலை. ஸோ யாரும் எதுவும் நினச்சிக்க வேணாம். அடுத்தடுத்து இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக டெவில்ஸ் கிச்சனில் வீடியோஸ் விழுக ஆரம்பிச்சிடும். இது நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னோடய மனமார்ந்த நன்றிகள்ங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களோட லைஃப்பில் இதே மாதிரி எதனா நடந்திருக்கு, நான் மறக்க முடியாத ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிரபாகரன் அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்குறேன். அங்கே வந்து எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. கூடிய சீக்கிரம் 100K சப்ஸ்கிரைபர்ஸை அடிச்சிருவோம். பாய். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.